ஹாய், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டேங்க. இன்றைக்கி காலையில் 5:45க்கு தான் ஊருக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. நைட்டு ஃபுல்லாக பஸ் ட்ராவல் பண்ணி வந்ததில் ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னு தூங்கிட்டோம். தூங்கி எழுந்திரிச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். லேட்டாக எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எங்கள் குலதெய்வம் கோவிலில் வந்து காப்பு கட்டியிருக்காங்க. ஸோ அதனால் 10 நாளைக்கு விரதம். எங்கள் வீட்லேயும் வந்து பால்குடம் எடுக்கிறாங்க எங்கள் அத்தை. கோவில் மடியில் சாமி மடியில் வச்சு வளையல் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த வளையெல்லாம் போட்டுட்டு சாமி ரூம் ஃபுல்லாக ரெடி பண்ணி சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லி அதான் ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. இன்றைக்கி ஒரு 10 நாளைக்கு வந்து நான்வெஜ்லாம் சமைக்க மாட்டோம். ஃபுல்லாக எங்கள் ஊர் ஃபுல்லாகவே விரதமாக தான் இருப்போம். அதுக்கப்புறம் சாமி ரொம்ப ரெடி பண்ணிட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் செஞ்சுருந்தோம். மாவெல்லாம் நேற்றே அரைச்சி வச்சுருந்தாங்க. இட்லி செஞ்சுட்டு சாம்பார், சிம்பிளாக சாம்பார் செஞ்சாச்சுங்க. மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா காலையில் தான் சாம்பார் செஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சுண்டக்காய் வத்தல் இருந்தது. அந்த வத்தல் போட்டு வத்த குழம்பும் பீட்ரூட் பொரியல் செஞ்சு தயிர் பச்சடி, அதுக்கப்புறம் கொஞ்சம் வத்தல் பொரிச்சு இதான் மதியம் லஞ்சு சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் நல்லா தூக்கம். நல்லா ஃபுல் டே நல்லா தூங்கி எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் டயர்டாக இல்லை அப்படின்னா நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரியே இருக்கும். நல்லா தூங்கி எழுந்திரிச்சாச்சு. எழுந்திரிச்சக்கு பிறகு ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அங்கே தாங்க போனேன். போயிட்டு அங்கே இப்போ தம்பி பொண்ணு எல்லாருமே இருந்தாங்க. நல்லா ஜாலியாக அங்கேயும் விளையாடிட்டு பசங்களும் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நல்லா ஜாலியாக இருக்குது. நிறையா இடம் இருக்கிறதுனால நல்லா ஓடி ஆடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி எங்களெல்லாம் தேடுறது கிடையாது, சண்டை போட்டுக்கிறது கிடையாது. அதுவே பெரிய பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த டே போணுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.